டாடா மோட்டார்ஸோட மைக்ரோ எஸ்யூவியான பஞ்சில இருந்து அவங்களுடைய ஆல்ட்ரோஸ், நெக்ஸான் அப்படின்னு பல 5 ஸ்டார் ரேட்டட் கார்ஸ் இருக்கு. பட் அவங்களுடைய பிளாக்ஷிப் எஸ்யூவிஸான ஹாரியர் மற்றும் சஃபாரிக்கு இதுவரைக்கும் குளோபல் என்கேப் டெஸ்ட் பண்ணாமே இருந்தாங்க. சேஃப்டியை பத்தின அவேர்னஸ் இந்தியன் மார்க்கெட்ல அதிகமாயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ஒரு பிளாக்ஷிப் எஸ்யூவியோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் ரொம்பவே அவசியமானது. இதன் காரணமாக அவங்களுடைய ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே குளோபல் என்கேப்போட டெஸ்ட்ஸுக்கு இந்த கார்களை அனுப்பி வச்சாங்க. இந்தியாவோட சேஃப்டி ஸ்டாண்டர்டான பாரத் என்கேப் இம்ப்ளிமெண்ட் ஆகிற இந்த சமயத்துல குளோபல் என்கேப் அவங்களுடைய கடைசி சில டெஸ்ட்களை கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்டா கூட ஹியூண்டே வெர்னாவை டெஸ்ட் பண்ணாங்க. அந்த காரும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. இப்போ டாடா மோட்டார்ஸோட அப்டேட் பண்ணப்பட்ட ஹாரியர் மற்றும் சஃபாரிக்கு ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அடல்ட் ப்ரொடக்ஷன்ல 34 புள்ளிகளுக்கு 33.05 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணிருக்கு. சைல்ட் சேஃப்டிலையும் 49 புள்ளிகளுக்கு 45 புள்ளிகள் ஸ்கோர் பண்ணிருக்கு. நாம ஏற்கனவே எக்கச்சக்கமான 5 ஸ்டார் ரேட்டட் கார்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல அவைலபிளா இருந்தாலும் இந்த டெஸ்டுக்கு பிறகு டாடா ஹாரியர் மற்றும் சஃபாரி தான் ஹையஸ்ட் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின காரா இருக்கு. இதற்கு காரணம் இந்த மதிப்பெண்களை இதுவரைக்கும் எந்த கார்களுமே வாங்கினதில்ல. குளோபல் என்கேப்போட டெஸ்டிங் புரோட்டோகால் படி 34 மதிப்பெண்களுக்கு 27 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குறதுக்கு. 27 மதிப்பெண்களுக்கு மேல வாங்குற எல்லா கார்களுக்குமே 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. பட் டாடா சஃபாரி மற்றும் ஹாரியர் 34 புள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட ஃபுல் மார்க்ஸே வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆஃப்டர் டெஸ்ட் பாடி ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு கணிப்பாங்க. ரீசெண்டா டெஸ்ட் பண்ணப்பட்ட ஹியூண்டே வெர்னா கூட ஆஃப்டர் டெஸ்ட் அன்ஸ்டேபிள் அப்படிங்கறத ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த டாடா சஃபாரி ஹாரியர்ல ஆஃப்டர் இம்பாக்ட் கூட பாடி ஷெல் ஸ்டேபிள், இன்னுமே இம்பாக்ட் தாங்கக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு சர்டிபிகேட் வழங்கியிருக்காங்க. மோட்டார்ஸோட அனைத்து கார்களுமே குளோபல் என்கேப்ல டெஸ்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு குறிப்பிடலாம். இதே குளோபல் என்கேப் தான் டாடாவோட நானோவுக்கு 0 ஸ்டார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் மற்ற எல்லா குளோபல் பிராண்ட்ஸையும் தாண்டி நம்பர் 1 இடத்துல சேஃப்டில இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் மட்டும் அவங்களுடைய ஆஃப்டர் சேல் சர்வீஸ் மற்றும் சின்ன குவாலிட்டி இஷ்யூஸை ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி இன்னுமே கண்டினியூ ஆகும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. இந்த புதிய ஹாரியர் மற்றும் சஃபாரியோட ஹையஸ்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.